ஏசப்பாவுடைய அழகான கண்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. அப்படிதானே? இன்னும் நிறைய பேர் பாடவே இல்லை. வெளியில் பாடல, மார்க் குறைஞ்சிரும் பாடலாம். ஓகே, எந்த டீம்ல இருந்து பாடலையோ அவங்களுக்கு நான் நோட் பண்ணிட்டே இருப்பேன். பாடலாமா? சரியா? எல்லாரும் உணர்ந்து பாடுங்க. ஏசப்பா பார்த்து கொண்டே இருக்கிறார். ஓகேவா? அவரை நோக்கி பார்த்து நம்ம பாட போறோம். எல்லாரும் பாருங்க, யாரும் விளையாடக்கூடாது. அவன் நம்மளை நோக்கி பார்க்கிறதுனால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிதானே? ஏசப்பாக்கு எல்லாரும் ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா சத்தமா. எத்தனையோ பிள்ளைங்க இந்த உலகத்துல இல்லை. அப்படிதானே? எத்தனையோ பிள்ளைங்க குளிக்க போற இடத்துல என்ன பண்ணிடுறாங்க? இறந்து போயிடுறாங்க. கொரோனால எத்தனையோ சின்ன பிள்ளைங்க இறந்து போயிட்டாங்க. அப்புறம் நிறைய பிள்ளைங்க தற்கொலை செஞ்சு இறந்து போயிடுறாங்க. இந்த மாதிரியெல்லாம் எத்தனையோ பேர் அழிந்து போயிட்டாங்க. ஆனா உன்னையும் என்னையும் ஏசப்பா இந்த நாள் வரைக்கும் ஜீவனோட வைத்திருக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏசப்பா நம்ம எல்லாரையும் என்ன பண்ணிட்டே இருக்காரு? பார்த்துட்டே இருக்காரு. நீங்க எல்லாரும் அவரை பாக்குறீங்களா? நீங்க எல்லாரும் அவரை பாக்குறீங்களா? ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? ஏசப்பாவை நம்ம நோக்கி பார்க்கணும் அப்படின்னு அவர் ரொம்ப ஆசைப்படுறாரு. சின்ன பிள்ளைங்க அவர் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார். என்னை ஆண்டவர் நேசிக்கிறார்னு சொல்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். உங்களை ஆண்டவர் என்ன பண்றாரு? ரொம்ப ரொம்ப சின்ன பிள்ளைங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏசப்பா சின்ன பிள்ளைங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார். நீங்க ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போதெல்லாம் அம்மா அப்பா அவங்க கூட வர முடியாது. ஆனா ஏசப்பா அவங்க கூடவே வந்து உங்களை பாதுகாக்கிறார். உங்களை ரொம்ப அதிகமாய் அவர் என்ன பண்றாரு? நேசிக்கிறார். ஓகே, ஆண்டவர் நமக்கு நல்ல அழகான கண்களை தந்திருக்கிறார். அப்படிதானே? எல்லாருக்கும் நல்ல கண்களை தந்திருக்கிறாரா? நம்முடைய சரீரத்தின் விளக்கு எது? கண். நம்முடைய சரீரத்தின் விளக்கு எது? கண். அப்படின்னு பைபிள்ல இருக்கா? இருக்கா இல்லையா? எங்க இருக்கு? கண்டுபிடிச்சு சொல்லுங்க. பாயிண்ட்ஸ். திரும்பவும் கொஸ்டின் வந்துட்டாங்களா? கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. எங்க இருக்கு? கண்டுபிடிங்க சீக்கிரம் சீக்கிரம். சரி, ஒரு க்ளூ கொடுத்துடலாமா? நானும் பாயிண்ட் கிடையாது. சரியா? மத்தேயு கிடைச்சா? வசனம் நம்பர் 5 15 படி. ஓகே, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கு. அப்போ இங்க பாரு, எல்லாரும் கவனி. இந்த கண்ணை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம்? எல்லாவற்றையும் பார்க்கிறோம். நிறைய விஷயம் நமக்குள்ள போறதே இந்த கண்களின் வழியாதான். அப்படிதானே? நிறைய விஷயங்கள் இந்த கண்களின் வழியாதான் நம்ம பார்க்கிறோம். இந்த கண்களின் மூலமா தான் நிறைய விஷயங்கள் நமக்குள்ள என்ன செஞ்சுட்டே இருக்கு? போயிட்டே இருக்கு. அதனால நம்முடைய கண்கள் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் சினிமா பார்ப்பீங்க?
சினிமா பார்க்குறது, சீரியல் பார்க்குறது, கார்ட்டூன்ஸ் பார்த்துட்டே இருக்கிறது, இதெல்லாம் தேவனுக்கு பிரியமான காரியமா? இல்லைல்ல. அப்போ நம்முடைய கண்களை நம்ம எப்படி பாதுகாக்கணும்? பரிசுத்தமா பாதுகாக்கணும். அப்ப இந்த கண்களை நமக்கு தந்தது யாரு? தேவன் தான் தந்திருக்காரு. அப்போ தேவனுக்கு பிரியமானவைகள் தான் நம்ம என்ன செய்யணும்? இந்த கண்களின் வழியா பார்க்கணும். சாத்தானோட ஒரு தந்திரமான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? சிதல பார்க்கறது ஒன்றும் தப்பு இல்லை, நான் மட்டுமா பார்க்குறேன், எல்லாரும் தான் பார்க்குறாங்க, நான் மட்டுமா இந்த தப்பு செய்யறேன், எல்லாரும் செய்யறதுதான் நானும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியே சாத்தான் அவங்களை என்ன பண்ணிட்டே இருக்கான்? தந்திரமா ஏமாத்திட்டே இருக்கான். ஆண்டவர் இன்னைக்கு என்ன தலைப்பு பார்த்தீங்க? வலிமை. ஆண்டவர் நம்ம என்னவா மாற்றணும்னு விரும்புறாருன்னா பலவான்களாய் மாற்றணும்னு விரும்புறாரு. ஆனா இந்த சாத்தான் என்ன நினைப்பான்? நம்மை பலவீனமாய் மாற்றணும்னு நினைப்பான். நம்ம பலவான்களாய் மாறணும் அப்படின்னா ஆண்டவருக்கு பிரியமானவைகளை மட்டும்தான். அப்படியே நம்ம முழங்கால் போடலாமா? எல்லாரும் முழங்கால் போடுங்க. நம்ம கொஞ்சம் நேரம் ப்ரேயர் பண்ணலாம். ஹல்லேலூயா. முழங்கால் போடு. பயபக்தியா எல்லாரும் கண்களை மூடுங்க. எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லுங்க சத்தமா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எந்த டீமோட சத்தம் அதிகமா வருதுன்னு கேட்க போறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து சத்தமா ஸ்தோத்திரம் 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 சொல்லுங்க. வாய்களை திறந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க சத்தத்தை ஆண்டவருக்கு கேட்க பண்ணுங்க. உடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்கணும் விரும்புறாரு. ஹல்லேலூயா. எல்லாரும் டீச்சர்ஸ் ஹெல்ப் பண்ணுங்க. உங்க பிள்ளைங்க எல்லாரையும் வாய் திறந்து ஜெபிக்க சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா பிள்ளைங்களும் வேடிக்கை பார்க்காதீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக திறந்து கொடுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சத்தமே கேட்கல. நீர் மாற்றம் போதும், நீர் மாற்றம் போதும், நீர் மாற்றம் போதும் எனக்கு. எல்லாரும் சொல்றீங்களா? நீர் மாற்றம் போதும், நீர் மாற்றம் போதும், நீர் மாற்றம் போதும் எனக்கு. யாரும் சொல்லுங்க. நீர் மாற்றம் சத்தமா. நீர் மாற்றம் போதும், நீர் மாற்றம் போதும் எனக்கு. நீர் மாற்றம் போதும், நீர் மாற்றம் போதும்
பார்க்கிறது எல்லாமே உன்னை நரகத்துக்கு கொண்டு செல்லும். ஆனா ஒவ்வொரு நாள் இந்த வேதத்தை நோக்கி பார்த்தேனா, ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்த்தேனா, அவர் நிச்சயமா என்னுடைய பரலோகத்தில் கொண்டு சேர்ப்பார். ஹல்லேலூயா. உனக்கு கொடுத்திருக்கிற இந்த அழகான கண்களை அவருக்காக மாத்திர நீ பயன்படுத்து. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண்களை நீ கெடுத்தால் உன் சரீரத்தை இருளாக மாற்றிவிடும். இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு கடந்து செல்லுங்க. இனிமேல் நான் சினிமா பார்க்க மாட்டேன், டிவி பார்க்க மாட்டேன், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை, தீமையான காரியங்களை என் கண் முன் வைக்க மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ பார்க்கிற ஒவ்வொரு அசுத்தமான காரியங்களும் உன்னை நரகத்திற்கு கொண்டு சேர்த்து விடும். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இது இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமக்கு பிரியமானவைகளை மாத்திரமே பார்க்கிறவர்களாக மீண்டும் மீண்டுமாய் கர்த்தாவே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தவறுகளை செய்கிறவர்களாக அல்ல, தீமை என்றும் அறிந்தும் அதை செய்கிறவர்களாக அல்லப்பா. உமக்கு பிரியமானபடி ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்ய ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலவான்களாய், உமக்குள்ளே பலவான்களாய் நீங்க மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.